குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இன்றைக்கி நாம் ட்ராவல் பண்ண போகிறது என்ன ட்ரெயின்னா, கிங் ஆஃப் மெயின் லைன் சென்னை திருச்சிராப்பள்ளி சோழன் எக்ஸ்பிரஸ். அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஃபுல் ஜேர்னி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம எக்மோர் ஸ்டேஷனில் இருக்கோம். பாருங்கள், பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. நம்ம ரேக்கை பார்த்தா, நம்ம ட்ரெயினை பார்த்துட்டோம். ரேக் இந்த பிளாட்ஃபார்ம் தெரியல, பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம ஏற வேண்டிய ட்ரெயின் 7வது பிளாட்ஃபார்த்தில் இருக்குது. பாருங்கள், அதுக்கு முன்னால் நம்ம லோக்கோமோட்டிவ் ஷார்ட்ஸை பார்த்துடலாம். நம்ம 7th பிளாட்ஃபார்த்தில் ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. இது பாண்டியன் எக்ஸ்பிரஸினுடைய ரேக்கு. மதுரையிலேருந்து சென்னை வந்த பாண்டியன் அதிவிரைவு ரயிலின் ரேக்கு தான் சோழன் எக்ஸ்பிரஸாக புறப்படுகிறது. ராயபுரம் மான்ஸ்டர் ஒயிட் மான்ஸ்டர் 30320 WAP7 இதுதான் நம்ம ட்ரெயினை திருச்சி வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகுது. நம்ம ட்ரெயினை பாருங்கள். இனிமேல் நம்ம கோச்சுக்கு நம்ம ஒதுக்கீடு செய்யப்பட்ட பெட்டிக்கு சென்று நம்ம உட்காந்து ஷார்ட்ஸ் எடுப்போம். கண்டினியூ பண்ணலாம். அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கும்பலாக இருக்குது. இந்த வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால அன்ரிசர்வ்டு எப்போவுமே கும்பலாக தான் இருக்கும். இது பார்த்துக்குங்க. நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்காது. நம்ம கோச்சில் போய் உட்காந்துப்போம். பாருங்க, இதுதான் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பெட்டி S3. இதில் நம்ம 55வது கோச் நம்பர் 55. ஓகே, பாருங்க. நமக்கு எதிர்த்தாப்பில் வந்துட்டு இருக்கிறதுனா ராமேஸ்வரம் சென்னை சேது எக்ஸ்பிரஸ் ஸ்காட் லைனில் வரக்கூடிய ட்ரெயின் இது. பாருங்க, இது இழுத்துட்டு வர்றதுன்னா திருச்சியிலிருந்து WAP4 22794. பாருங்க, அதுக்கு முன்னால ட்ரெயினை பற்றி சொல்லிடுறது நல்லது. சென்னை திருச்சிராப்பள்ளி இடையே டெல்டா மாவட்டங்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த மெயின் லைன்ல இந்த வண்டி சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. பகல் நேர ரயிலாக ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ பாத்தீங்கன்னா அது அதிக டிமாண்ட் உள்ள ட்ரெயின், மோஸ்ட்லி டிமாண்டட் ட்ரெயின். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு டே ட்ரெயின். எப்பவுமே ஃபுல்லா தான் இருக்கு. நம்ம அன்ரிசர்வ்ட்ல பார்த்துருப்போம். பார்த்து எப்படி எவ்வளவு அளவு கும்பல் இருந்ததுன்னு. அதனால இந்த ட்ரெயின் ஒரு மோஸ்ட்லி டிமாண்டட் ட்ரெயின். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா மீட்டர் கேஜில் இருக்கும்போது காலையில 9 மணிக்கு புறப்பட்டு ஈவினிங் 7 மணிக்கு போய் 10 மணி நேரம் எடுத்துட்டு இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா கால போகிற டைம் மாற்றப்பட்டு பாத்தீங்கன்னா பிராட் கேஜாக மாற்றப்பட்டு இன்னைக்கு முழுவதுமாக மின்மயமாக்கப்பட்டு இன்னைக்கு காலையில 7:45 புறப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு திருச்சிராப்பள்ளி சந்திப்பை அடைகின்றது. இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின். குறிப்பாக தஞ்சாவூர் போறதுக்கு, கும்பகோணம் தஞ்சாவூருக்கு பகல் நேரத்தில் பில்கிரிமேஜ் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம் இந்த மாதிரி பில்கிரிமேஜ் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனவே இந்த ட்ரெயினை நிறைய பயன்படுத்திக்கிங்க. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி என்னுடைய சர்வீஸ் அதிகாரிக்கும் கம்பார்ட்மெண்ட் அதிகாரிக்கும் நல்ல ஒரு இது பேட்டர்னேஜ் பண்ண நல்லா இருக்கும். நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் போது அதுக்கான இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஜேர்னியை நமக்கு தொடங்குவோம். பாருங்கள்,
இப்போ நம்ம நின்றுட்டு ஸ்டேஷன்னா தாம்பரம். இந்த ட்ரெயினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப், இமீடியட் ஸ்டாப், ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு. இங்கே தான் அதிக அளவு கும்பல் ஏற்படும். குறிப்பாக புறநகர், சென்னையின் புறநகர் பகுதியில் இருப்பவர்கள் இங்கே தான் வந்து ட்ரெயின் ஏறுறாங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டாப்பு. இங்கே ஒரு 2 நிமிஷம் இங்கே ஸ்டாப்பிங் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. மீட்டர் கேஜாக இருக்கும்போது சரி, இப்போ ப்ராட் கேஜ் ஆன பிறகு சரி, தாம்பரம் இன்றைக்குமே இந்த ஸ்டாப் ரீட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான பாருங்க, இப்போ பப்ளிக் எந்த அளவுக்கு ஏறுறாங்கன்னு பாருங்க. இங்கே 2 நிமிஷம் ஹால்ட் இருக்கு பாருங்க. நீ மேலே போ தனு, மேலே போ. பாய் பாய், பார்த்து பத்திரம் சொல்லிடு. இங்கே கார்னரில் உட்காந்து நமது ட்ரெயின் தாம்பரம் ரயில் நிலையத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. நமக்கு எதிர்த்தாப்பல நிற்கிறது தான் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா விரைவு வண்டி. காலை 5:30 மணிக்கு இங்கே வந்துட்டு அப்படியே இங்கே நிற்குது. நைட்டு 10:40க்கு திரும்ப தாம்பரத்துலேருந்து நாகர்கோவிலுக்கு புறப்படுகின்ற ஒரு டெய்லி அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். இதுவும் நம்ம வழித்தடத்தில் தான், மெயின் லைன் வழியாக தான் போகுது. ஒரு நைட்டுக்கு சூப்பராக, நைட்டு ட்ராவல் பண்ண ஒரு சூப்பரான ட்ரெயின் பாருங்கள். தேசிய நெடுஞ்சாலையும் ரயில் பாதையும் பக்கத்து தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி. தேசிய நெடுஞ்சாலையும் ரயில் பாதையும் அருகருகையே செல்லும். ரொம்ப காலம் ரொம்ப ஒரு சூப்பராகவே இந்த பிளாக் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 பக்கத்தில் நமக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. இதே பார்த்தீங்கன்னா காட் லைனில் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் வரும். இப்போ நம்ம மெயின் லைனில் போயிட்டு இருக்கோம்னா விழுப்புரத்தோடு நம்ம முடிஞ்சிடும். காட் லைன் வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையும் ரயில்வே பாதையும் பக்கத்துலேயே செல்லும் பாருங்க.
பாடலாசிரி நரசிம்மர் இது பாடலாசிரி நரசிம்மர் நம்ம எதிர்த்தாமல் கைகோவர் வந்து திருவள்ளூர் மணிப்பூர் போகக்கூடிய இது புதுசாக தப்பு வச்சிருக்காங்க. இதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற மகேந்திராசிக்கு பக்கத்திலே இருக்கு பாருங்க, பார்க்க போறோம். பணிபுரியக்கூடிய பணியாளர் தங்குவதற்கும் இந்த கட்டிடங்களும் வீடுகளும் கட்டப்பட்டு வருகின்றன. கடந்த 25 ஆண்டுகளில் இந்த பகுதி நல்ல வளர்ச்சி பெற்றுள்ளது. இருந்தாமல் அவர் செங்கல்பட்டு ஏரி, குணவாய் ஏரி, செங்கல்பட்டு நகருக்கும் சென்னை மாநகருக்கும் குடிநீர் வழங்குகின்ற ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்கும், குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குளவாய் ஏரி பாலம். பல்வேறு காரணங்களால் இந்த பரப்பளவு சுருக்கப்பட்டாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரை ரீட்டைன் பண்ணிட்டு தான் இருக்கு. தன்னுடைய அந்த புகழையும் தன்னுடைய அந்த கம்பீரத்தையும் அப்படியே மாறாமல் ரீட்டைன் பண்ணிட்டு தான் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை வந்து இந்த ஆகாய தாமரை செடிகள்லாம் அகற்றிட்டிங்கன்னா நிறைய தண்ணி வரும். தண்ணி பிரச்சனையை சமாளிக்கலாம் கோடை காலத்தில். பாருங்க, வண்டி எப்படி, இது வந்து ஒரு சரியான ஒரு வளைவு. நீங்க வண்டி திருப்பது பாருங்க, இது ஒரு சரியான வளைவு. இது செங்கல்பட்டு கரும்புப்பாங்க.
செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளி. அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளி இந்த கேட் இது வந்து 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் சீர்திருத்தத்துக்காக, அதாவது வழி தவறிய வாழ்க்கையில் வழி தவறிய மாணவர்கள் இங்கு சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு நல்ல மன்னவர்களாக திருப்பி அனுப்பப்படுகின்றனர். இதுதான் சிறுவர் சீர்திருத்த பள்ளி. இப்போ நம்ம பின்னால் இருக்கக்கூடியதுதான். நம்ம செடி கொடியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செடி கொடிக்கு இருக்கக்கூடியது தான் இதுதான். வந்துருக்கு பாருங்க, இதுதான் அதனுடைய சுற்றுச்சுவர். செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நாம நெருங்கி விட்டோம். இப்ப நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். நமக்கு ஏத்தா போல நிக்கிறது எதுன்னா, தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் இருந்து காச்சிகுடாவிலிருந்து செங்கல்பட்டு வருகின்ற எக்ஸ்பிரஸ் வண்டி. பாருங்க, இது வந்து முதல்ல எக்மோர் வரைக்கும் போயிட்டு இருந்த ட்ரெயின், அப்புறம் எக்மோர் நிறுத்த இடம் இல்லங்கிறதுனால இப்ப செங்கல்பட்டுக்கு நீடிச்சிருக்கிறாங்க இந்த ட்ரெயினை. பாருங்க, இப்ப நம்ம செங்கல்பட்டு சந்திப்புல இருக்கிறோம். இங்கிருந்து தானே புறநகர் மின்சார ரயில்கள் சென்னை கடற்கரைக்கு சென்று வருகின்றன. இங்கே சுமார் 2 நிமிஷம் நிற்கும். இது ஒரு மாவட்ட தலைநகரம். தமிழ்நாட்டின் மிக தொன்மையான மாவட்டங்களில் இதுவும் ஒன்று செங்கல்பட்டு. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் காலத்திலே உருவாக்கப்பட்ட இந்த மாவட்டம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை நகரின் புறநகர் பகுதியாக விளங்கி இன்றைக்கு துணைக்கோள் நகரமாக உயரம் அளவுக்கு தகுதியை பெற்றுள்ளது. இங்கிருந்து காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்லயும், மகாபலிபுரம் 30 கிலோமீட்டர்லயும், காஞ்சிபுரம் வந்து மேற்கே அமைந்துள்ளது 35 கிலோமீட்டர்ல, மகாபலிபுரம் கிழக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மகாபலிபுரம் காஞ்சிபுரம் போறவங்க இங்கதான் இறங்கணும்.
நம்ம திண்டிவனம் ரயில் நிலையத்தின் உட்பகுதி நுழைஞ்சாச்சு. இதுதான் ஹோம் திண்டிவனம் சிக்னல், ஹோம் சிக்னல் பாருங்க. திண்டிவனம் ஸ்டேஷனுடைய ஹோம் சிக்னல். திண்டிவனம் ஸ்டேஷன் இப்போ கருவில் தான் இருக்குது, வளைஞ்சு போகுது பாருங்கள் வண்டி. சென்னையிலேருந்து 122 கிலோமீட்டர், 121 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். 124 பீச்சிலேருந்து வர்றது தான் கணக்கு உங்களுக்கு. இது இப்போ நம்ம வந்து 121 கிலோமீட்டர் தள்ளி இப்போ நம்ம இருக்கிறோம். திண்டிவனம் ரயில் நிலையத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நகரம் இது, முக்கியமான தாலுகா அது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செஞ்சி, வந்தவாசி, திருவண்ணாமலை, அப்புறம் பாண்டிச்சேரி போன்ற இடங்களுக்கு சாலைகள் பிரிகின்றன. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கும்பல் ஏறுது பப்ளிக். ஏன்னா ஆஃபீஸ் போகிற காலேஜ் டெய்லி இங்கேருந்து டெய்லி சென்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. அலுவலக அரசு ஊழியர்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு போகிறதான் கேள்வி. இன்னும் சூப்பரான ஒரு நகரம் இது பாருங்க. தின்துருணி வனம் என்ற பெயரே நாளடைவில் திண்டிவனமாக மாறியது. பேச்சு வழக்க திண்டிவனமாக மாறியது. தின்துருணி வனம். நமது தொடர் வண்டி திண்டிவனத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. பாருங்க இது திண்டிவனம் ஸ்டேஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரயிலும் ரோடும் பக்கத்துலேயே இருக்கும். நேஷனல் ஹைவே சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையும் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 100, ஒரு 100 அடிக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். ட்ராக்கை ஒட்டியே ரோடு இருக்கும். எனவே இங்கே வந்து ஏதாவது வண்டி ட்ரெயினில் ப்ராப்ளம் வந்தால் கூட இறங்கி ஈஸியாக வண்டி மாறி பஸ்ஸில் போய்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அதே மாதிரி எந்த வர்றவங்க பஸ்லேருந்து இங்கே வந்து ஈஸியாக ட்ரெயினில் ஏறிக்கலாம். இதுதான் வந்து இது புரியுதா? பார்த்துக்குங்க. இதுதான் இந்த இது பாருங்க. திண்டிவனம் ரயில் இதுதான் எக்ஸிட். திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷனுடைய எக்ஸிட். இதுக்கு வெளியில் தான் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இது வந்து செஞ்சி சாலையையும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையும் இணைப்பதற்காக போடப்பட்ட மேம்பாலம். இது நமக்கு முதல்ல கேட்டா இருந்து அப்புறம் மேம்பாலமா மாத்திட்டாங்க பாருங்க. அடிக்கடி மாறக்கூடாது.
இப்போ நாம நின்று இருக்கிறது என்ன ஸ்டேஷன்னா விழுப்புரம் சந்திப்பு. கிட்டத்தட்ட திருச்சி கோட்டத்துக்குள் நுழைந்து விட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா இது வந்து மெயின் லைன்ல போற ட்ரெயின், கார்ட் லைன் கிடையாது. ப்ரீவியஸ் பிளாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்ட் லைன்ல நான் போட்டிருப்பேன். ஆனா இது வந்து முழுக்க மெயின் லைன்ல போற ட்ரெயின். எப்படின்னா கடலூர் துறைமுகம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகுடந்தை, தஞ்சாவூர் வழியாக திருச்சி செல்கின்ற ரயில் வண்டி. இனிமே சிங்கிள் லைன், இது வரைக்கும் படம் இந்த டபுள் லைன் நம்ம ட்ரெயின் போச்சு, இனிமே சிங்கிள் லைன்ல போகுது. எனவே இதை பாருங்க. கனகர் 3 கார்ட் லைன்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். இதுல 3.5 மணி நேரம், 1 மணி நேரம் கூடுதல் ஆகும். ஏன்னா பாத்தீங்கன்னா மெயின் லைனுக்கு கார்ட் லைனுக்கு ப்ரீவியஸ் பிளாக்ஸ்லயே சொல்லியிருப்பேன், 64 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். கார்ட் லைன்ல 178 கிலோமீட்டர், மெயின் லைன்ல 242 கிலோமீட்டர். சோ தட் இந்த 2 ட்ராக்கும் பாத்தீங்கன்னா இங்க இந்த டைவர்ஜ் ஆகுது வந்து பொன்மலையில கன்வர்ஜ் ஆகும். இதுவரை நம்ம போறது மெயின் சிங்கிள் ட்ராக். நிறைய ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிற்கும் பாருங்க. நம்ம வண்டி வந்து 5வது நடைமேடையில் நிக்கிறது. ஏன்னா 5வது நடைமேடையில் ஏன் நிக்குதுன்னா, இங்க இருந்து மெயின் லைன் பிரிகிறது ரொம்ப ஈஸியா ட்ராக் சேஞ்ச் ஆகலாம். அதுக்காக தான் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம ஏத்தாவல் நிக்கிறது தான் மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். இதை பத்தி ப்ரீவியஸ் பிளாக்ஸ்ல சொல்லியிருப்பேன், டிராவலும் பண்ணிருப்போம் நம்ம ட்ரெயின்ல. இது எங்க இருந்துன்னா உங்களுக்கு மயிலாடுதுறை டு விழுப்புரம், இந்த காட்பாடி விழுப்புரம்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இதாவது ஆப்ரேட் ஆகுது. எந்த இடத்துல வந்து ட்ரெயின் தெரியல. இந்த ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஈவினிங் மேலே இந்த வண்டி கிளம்பும். மயிலாடுதுறை நினைக்கிறேன் இந்த வண்டி மாறி விடுவாங்க எப்படின்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இது வந்து ஆவடி கார் ஷெட்டை சார்ந்தது. ஆவடி கார் ஷெட் இங்கேருந்து காட்பாடி போயிட்டு அப்படியே அரக்கோணம் போய் ஆவடி போகும். அப்படியே இந்த மெட்ராஸ் போயிட்டா சென்ட்ரல் போயிட்டா ஆவடி இப்படியே போயிட்டே இருக்கும், உங்களுக்கு சுத்திட்டே இருக்கும். ஆனா அது நல்ல ஒரு திருச்சி டிவிஷன்ல இப்போ ஒரு புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நமது ரயில் விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு விட்டது பாருங்க. இனிமே பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 3.5 hours திருச்சி போயிடும். கரெக்டா 3 மணிக்கு கரெக்டா திருச்சி போகுது. நடுப்புற ஏகப்பட்ட கிராசிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம அந்த இடத்துல வாக் பண்ணுவோம் பாருங்க. இப்ப இந்த இதை வந்து நான் 2 பார்ட்டா பிரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து விழுப்புரம் வரைக்கும் இது. இப்ப நான் இந்த விளாக் இந்த இதுல இருந்து இந்த சீன் வருது பாத்தீங்களா, இந்த சீன்ல இருந்து நான் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பார்ட் 2 ஆக்க போறேன். விழுப்புரம் டு திருச்சின்னு சொல்லி சென்னை எக்மோர் டு விழுப்புரம், விழுப்புரம் டு திருச்சின்னு. பின் நான் பார்த்து இந்த விளாக்ல இருந்து செகண்ட் பிளாகா அது ஆரம்பிக்க போகுது. பிகினிங் ஆஃப் த செகண்ட் பிளாக் இது. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது எதுனா பிகினிங் ஆஃப் த செகண்ட் பிளாக் பாருங்க. எக்கணுமா 55 நான் இந்த இதில் போட்டிருக்கேன். எங்களுக்கு மேல உங்களுக்கு 55 மா அந்த மேல கீழே 55 கீழே அம்மா பாருங்க. இங்க இது வந்து புதுச்சேரி செல்கின்ற லைன். இது
அதான் நான் முதல்ல ப்ரீவியஸ் விளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது புதுச்சேரி, இந்த மெயின் லைன் நம்ம பிரிஞ்சாச்சு. கார்ட் லைன் டிவிஏட் ஆகி போயிட்டு இருக்குது. இது புதுச்சேரி செல்கின்ற லைன். சென்னை மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து புதுச்சேரி செல்லும் ரயில் இந்த பாதை. இப்போ இந்த கருவது இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் யூஸ் பண்ணிட்டு போவோம். பாருங்க. இப்போ இந்த வளைவில் திரும்புது பார்த்தீங்களா, இந்த வளைவில் திரும்பின உடனே உங்களுக்கு வந்து மெயின் லைன் ஸ்டார்ட் ஆகிடுங்க. டிவியேட் ஆகிற இடம் அந்த கார்ட் லைன். நம்ம கார்ட் லைன் இதுலேருந்து மெயின் லைனுக்கு டிவியேட் ஆகிட்டு இருக்குது. இந்த லைனு பிளாட்ஃபாரத்துலேருந்து பாருங்கள். இப்போ நம்ம எடுத்தாப்புல எடுக்கிற இடத்தை பற்றி நான் ப்ரீவியஸ் விளாக்ஸில் நான் சொல்லியிருப்பேன். இது மெட்ராஸ் வனஸ்பதி கம்பெனின்னு. இது வந்து இப்போ இது என்ன சொல்லியிருக்கிறேன், அதை பாருங்கள். இது இந்த இடத்த ஒட்டி தான் உங்களுக்கு மெயின் லைனே ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா பண்ருட்டி, இந்த பண்ருட்டி ரயில் நிலையம். அதாவது இது மிகப்பெரிய பிக் கர்வ். இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு பிக் கர்வ். இது அப்படியே ட்ரெயின் முழுக்க அப்படியே தெரியும். இது வந்து பண்ருட்டி பலாப்பழம் உலக புகழ் பெற்றது. அதே தோல சுற்றி நிறைய முந்திரி தோட்டங்களும் நிறைய அந்த நகரை சுற்றி உள்ளது. இங்கிருந்து பலாப்பழம் இங்கே உற்பத்தியாக விளைவிக்கப்படுகின்ற பலாப்பழங்களும் முந்திரி கொட்டைகளும் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இப்போ நாம் பண்ருட்டி ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கிறோம். ட்ரெயின் அப்படியே தெரியுது பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குடந்தை செல்லும் வழியில பாத்தீங்கன்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இருக்குது. 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பாருங்க. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மீட்டர் கேஜில் எப்படி எந்த அலைன்மெண்ட் இருந்ததோ அதே அலைன்மெண்ட்டை தான் அந்த ட்ராக்கையும் போட்டிருக்கிறாங்க. சூப்பரா. இது மீட்டர் கேஜில் பார்த்தா இதே மாதிரி ட்ரெயின் ஃபுல்லாவே தெரியும். அது ரொம்ப நாளாவே இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் வந்து பண்ருட்டியில் ஒரு ஸ்டாப்பிங் உண்டு. நடுப்புற பிராட்கேஜ் ஆன அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் இல்லாமல் வச்சிருந்தாங்க. அப்புறம் பண்ருட்டி ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து கடலூர் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டரில் கடலூர் இருக்குது. திருப்பாதிரிப்புலியூர் ரயில் நிலையம். அதுக்கு அடுத்து நெல்லிக்குப்பம் ஸ்டேஷன் கிராஸ் பண்ண போகிறது நெல்லிக்குப்பம். எப்படி வளைவில் திரும்புது பாருங்க. இப்போ மெட்ராஸ்லேருந்து 182 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறோம். இந்த பீச்லேருந்து 182 கிலோமீட்டர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எக்மோர்லேருந்து 179 கிலோமீட்டர்.
கருத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதா. நீங்கள் பிரிட்டிஷ் காலத்தில் நிறுவப்பட்ட இந்த ஆங்கிலேயர் காலத்தில் நிறுவப்பட்ட இந்த ஃபேக்டரி இன்னமும் தனது சேவையை கொண்டு வருகிறது. குறிப்பாக சுற்றி கரும்பு தோட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கேருந்து கரும்பு வந்து இந்த ஃபேக்டரி கொண்டு வந்து அந்த சர்க்கரையாக மாற்றி வெள்ளமாக மாற்றி இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சரக்கரை மூலம் ஏற்றுமதி செய்கின்றனர். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒரு 4 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கடலூர் புதுநகர், கடலூர் நியூ டவுன், திருப்பாதிரி புலியூர் எனப்படும் கடலூர் புதுநகரம் ஸ்டேஷன் வரப்போகுது. இப்போ அதுக்கு முன்னாடி கெடிலம் பிரிட்ஜ் வரும். அந்த கெடிலம் பிரிட்ஜை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து கடலூர் என்டி ரயில்வே ஸ்டேஷன். கெடிலம் பாலம் கடலூர் நகரின் நுழைவாயிலாக இருக்கின்ற கெடிலம் எப்படி நம்ம திருச்சிக்கு வந்து காவேரி நதி எது லட்சிய பாயிண்டாக இருக்கோ அதே போல கடலூருக்கு வந்து இந்த கெடிலம் நதி வந்து ஒரு முக்கியமான நதியாக இருக்கு.
பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ப்ராட்கேஜ் ஆனப்போ அதெல்லாம் எடுத்துட்டு சாதாரண பிரிட்ஜாக ஃபினிஷ் கான்கிரீட் பிஎஸ்சி ஸ்பேன் போட்ட பிரிட்ஜாக மாற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஏறத்தாழ மெயின் லைன்ல எல்லா பிரிட்ஜுகளுமே மீட்டர் கேஜா இருக்கும் பொழுது கர்டர் அயன் கர்டர் பிரிட்ஜஸாக தான் நடந்திருக்குது. மேலே வந்து அயன் கர்டரை போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்த பிரிட்ஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராட்கேஜ் காலப்போக்கில் ப்ராட்கேஜ் ஆன பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீ ஸ்டேஸ் கான்கிரீட் பிரிட்ஜாக மாற்றிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் பிரிட்ஜ் வரப்பொழுது இந்த கொள்ளிடம் பிரிட்ஜை பற்றி ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதையே இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிதம்பரம் தாண்டின அப்புறம் வரும் சொல்கிறேன் அந்த கதையை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ முதல்ல நம்ம கடலூர் சந்திப்பை நெருங்கி விட்டு கடலூர் புதுநகர் இது வந்து கடலூருங்கிறது ஒரு மாவட்ட தலைநகர். தென்னார்காடு மாவட்டத்தில் முதல்ல தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்தது. அப்புறம் ரெண்டாம் பிரிச்சாங்க கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சின்னு நிறைய பிரிச்சுட்டாங்க. இப்போ கடலூர் மாவட்டம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 1990s வரைக்கும் தென்னார்காடு மாவட்டம் என அழைக்கப்பட்ட இந்த மாவட்டம் தற்பொழுது கடலூர் மாவட்ட தலைநகர் பெயரான கடலூரிலே இயங்கி வருகின்றது. திருப்பாதிரிப்புலியூர் கடலூர் புதுநகர் 2 ஸ்டேஷன் இருக்கு. திருப்பாதிரிப்புலியூர்ங்கிறது கடலூர் புதுநகர், கடலூர் போர்ட்டுங்கிறது கடலூர் பழைய நகரம் ஓல்டு டவுன். கடலூர் துறைமுகங்கிறது இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் பக்கத்துல தான் துறைமுகம் இருக்கு. கடலூர் துறைமுகம் இருக்குது, பீச் எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம். இங்கேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சுமார் ஒரு 200 அடி தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலிருந்து பாண்டிச்சேரி போறவங்க இங்க கடலூர் நியூ டவுன் இந்த ஸ்டேஷன்ல இறங்கி அப்படியே பஸ்ஸை பிடிச்சி புதுச்சேரிக்கு செல்லலாம். இதுதான் இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த வழியா போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அதாவது அந்த ஓவர் ஹெட் மாஸ்ட் லைட் மாஸ்ட் லேம்ப் தான் பஸ் ஸ்டாண்ட். உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா இடத்துக்கும் புதுச்சேரி, சென்னை போன்ற இடங்களுக்கு பஸ் இருக்கு. குறிப்பாக புதுச்சேரி செல்பவர்கள் இங்கே வந்து பஸ் மாறிக்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டே இருக்குது.
டவர் கார் ஷெட்டு கடலூர் போர்ட்டில் ஓவர் ஹெட் லைனில் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு டவர் கார் இருக்குது. அதுதான் இது வந்து ட்ராக்ஷன் சப்ஸ்டேஷன் கடலூர் போர்ட். கடலூர் துறைமுகம் சந்திப்பு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி வழியாக விருத்தாச்சலத்துக்கு லைன் போகுது. வடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம் பிரான்ச் லைன் போகுது. இங்கே ஒரு சரக்கு ரயில்களுக்காகவே பிரத்யேகமாக கட்டப்பட்ட அந்த ரயில் பாதை வந்து இந்த இது மெயின் லைன் இதில் கடலூர் ரயில் பாதை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைசூருக்கு ட்ரெயின் விட்டுருக்குறாங்க. முதல்ல மயிலாடுதுறை போயிட்டு இருந்த ட்ரெயினை இப்போ கடலூர் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆப்போசிட் ட்ரெயினில் நின்றுட்டு இருக்குது. இங்கிருந்து துறைமுகம் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கடலூர் துறைமுகம், சில்வர் பீச், இதெல்லாமே பாருங்க. இப்ப நம்ம தமிழகத்தின் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான சிதம்பரம் நெருங்கி விட்டோம். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஆகாய சபை, ஆகாயம் சொல்லுவாங்க. இறைவன் பஞ்சபூதங்களால் ஆனதர். நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு, காற்று. இது ஆகாய ஸ்தலம். இது சிதம்பரத்தில் உள்ள தில்லை நடராஜர் கோயில் உலக புகழ் பெற்றது. இது பாத்தீங்கன்னா அண்ணாமலை நமக்கு ஏத்தாப்போல் இருக்கு பாத்தீங்களா பில்டிங், அதுதான் பெரிய அண்ணாமலை பல்கலைக்கழகம். தமிழகத்தில் தொன்மை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். இங்கு பல தலைவர்கள், இன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட பல தலைவர்கள் படித்த ஒரு உருவாக்கிய பல்கலைக்கழகம். இன்னும் பல மேதைகளை உருவாக்கிய பல்கலைக்கழகம் என்பதில் பெருமை கொள்வோம். இங்கிருந்து பாத்தீங்கன்னா சுரபுன்னை காடுகள் நிறைந்த பிச்சாவரம் 16 கிலோமீட்டர்ல இருக்குது. பிச்சாவரம் சுரபுன்னை காடுகள் உலக புகழ் பெற்றவை. இப்ப நம்ம கேத்தாப்பல் தான் இருக்கிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி இதுதான் அதனுடைய ஒரு பகுதி. ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியர் அண்ட் டெக்னாலஜின்னு போட்டிருக்கு. அதாவது பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகள் உள்ள பிரிவு தான் நமக்கு நம்ம ட்ரெயினுக்கு ஏத்தாப்பல இருக்குது, ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பல இருக்குது. பாருங்க, இதற்கென ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்புல இந்த பல்கலைக்கழகம் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு பேரே அண்ணாமலை நகர்னே பேர் அந்த இதுக்கு. கடந்த 1929ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 96 ஆண்டுகள் தனது கல்வி பணியை செவ்வனே ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாட உள்ளது. இதான் கொள்ளிடம் பிரிட்ஜ். நம்ம இந்த மெயின் லைன்ல மிகப்பெரிய பிரிட்ஜ் தான். இந்த கொள்ளிடம் பாலத்துக்கு ஒரு சரித்திரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? கடந்த 56 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த போது அவரது பூத உடலை காட்டுவதற்காக பல டெல்டா மாவட்டங்கள் சென்னைக்கு வந்தாங்க. இந்த பாலத்துக்கு ட்ரெயின் மேல் கூரை மேல டிராவல் பண்ணிட்டு இருந்தவங்க அப்ப வந்து கர்டர் பிரிட்ஜா இருந்தது. அந்த கர்டர்கள் அடிபட்டு நிறைய பேர் உயிரை எழுந்தனர். அந்த அளவுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்து உயிரிழந்தார். அந்த அளவுக்கு பெருமை சுமந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த மெயின் லைனை பிராட்கேஜா மாற்றின போது அதிக டைம் எடுத்துக்கொண்டது இந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் தான். இதுதான் கொள்ளிடம் ரயில் நிலையம். இங்கேருந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் முடிந்து மயிலாடுதுறை மாவட்டம் துவங்குகின்றது. இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்தது பில்படுகைன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த பில்படுகையை தாண்டிய பிறகு மயிலாடுதுறை மாவட்டம் துவங்குகின்றது. இப்ப நாம நெருங்கிட்டு இருக்கிற ஸ்டேஷன் நுழைக்கிற ஸ்டேஷன் எதுனா சீர்காழி.
மயிலாடுதுறை மாவட்டத்தின் முதல் நகரம். இங்கு உள்ள சட்டநாதர் கோவில் உலக புகழ் பெற்றது. இந்த சீர்காழி வந்து ஒரு முக்கியமான நகரம். இங்கிருந்து பாத்தீங்கன்னா காரைக்காலுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு பிரியுது. இப்படியே தான் சிதம்பரத்திலிருந்து வரக்கூடியது சீர்காழி திருக்கடையூர் வழியாக அப்படியே போகுது, உங்களுக்கு காரைக்கால் வரைக்கும் போகுது. இது ஒரு முக்கியமான நகரம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் திரையுலகிலும் பக்தியுலகிலும் தனது வெண்கல குரலால் பலரை கவர்ந்த தெய்வத்திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பிறந்த இடம் சீர்காழி. இதுதான், இங்குதான் சீர்காழி கோவிந்தராஜன் பிறந்தாரு. கடந்த 92 வருஷங்களுக்கு முன்னால பிறந்தாரு. தனது வெண்கல குரலால், இசை மேல் இருந்த ஆர்வத்தால் தனது வெண்கல குரலால் பல நடிகர்களுக்கு பின்னாடி பாடியிருக்கிறாரு. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ரஜினிகாந்த் வரைக்கும் பாடியிருக்கிறாரு. அவருடைய மகனும் இன்றைக்கு மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்று இன்றைக்கு இசைத்துறையில் முத்திரை பதித்து வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீர்காழி என்ற ஊரே தமிழகம் முழுவதும், அகில இந்தியா முழுவதும் பெயர் பெற்றதற்கு காரணம் தெய்வத்திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களால் தான் என்பதை மறுக்க முடியாத உண்மை. ஏனெனில் கடந்த அதாவது என்னன்னா 1950ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட தன் இறக்கும் வரை பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார். என்ன பாத்தீங்கன்னா பல நடிகர்களுக்கு தனது பின்னணி குரலை ஈந்துள்ளார். யாராருன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினிகாந்த் வரைக்கும். ரஜினிகாந்த் கூட ராணுவ வீரன் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றவர் இந்த ஊரை சேர்ந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், தெய்வத்திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் என்னன்னா வைத்தீஸ்வரன் கோவில். அதாவது அது ஒரு முக்கியமான ஸ்தலம். அது சிவஸ்தலம். அதாவது 274 சிவஸ்தலங்களில் அதுவும் ஒன்று. குறிப்பாக அந்த அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ள இடம். அதாவது கடவுள் வந்து நோய்க்கு அதிபதி, நோயை தீர்க்கும் டாக்டர்னு சொல்லுவாங்க. வைத்தீஸ்வரன், வைத்தியர், வைத்தியர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவர். சிவன் வைத்தீஸ்வரன் கோவில் பாருங்க. இது வந்து ஒரு அங்காரகன் செவ்வாய் ஸ்தலம். மேலும் இங்கு முத்துக்குமார சுவாமி கோயில் உலக புகழ் பெற்றது. பாருங்க, இந்த வரப்போது அடுத்த ஸ்டேஷன் வந்து வைத்தீஸ்வரன் கோவில். இப்ப நாம வந்துட்டு இருக்கிறது என்ன ஸ்டேஷன்னா வைத்தீஸ்வரன் கோவில். அங்காரக ஸ்தலம். அதாவது சிவஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. ரொம்ப இதுவா நம்ம பார்த்துக்க வேண்டியது என்ன, நம்ம இந்த கோவில் வந்து உலக புகழ் பெற்றது. இந்த ஸ்டேஷன்ல வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்டேஷன் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல ஒரு நிமிஷம் நிற்கும். இந்த இதுல இருந்து அப்படியே நீங்க அந்த கோவில் வந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பாருங்க. இப்ப நாம மயிலாடுதுறை ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இது பாத்தீங்கன்னா இங்க வந்து இது ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா பேரளம், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்குடி போன்ற இடங்களுக்கு ரயில் பிரியுது. ரயில் பாதை அதை நம்ம ஏத்தாப்புல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஆப்போசிட்ல ஒரு ட்ராக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரைக்காலுக்கு செல்கின்ற, காரைக்கால், திருவாரூர் மற்றும் காரைக்குடிக்கு செல்கின்ற ரயில் பாதை, திருத்துறைப்பூண்டி போன்ற இடங்களுக்கு செல்கின்ற ரயில் பாதை. இதை பாருங்க. காரைக்குடி, காரைக்குடிக்கு இன்னொரு வழி இருக்கு. இந்த இப்ப நம்ம ஏத்தாப்பல் இருக்கிற பாதை தான் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி வழியாக காரைக்குடிக்கு செல்கின்ற ரயில் பாதை.
இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது இந்த ஸ்டேஷன்னா குத்தாலம் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து ஒரு முக்கியமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நகரம் கம் தாலுக்கா. என்னன்னா இதில் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு திருமணஞ்சேரிங்கிற புகழ்பெற்ற திருமணம் கைகூட வேண்டிய திருமணஞ்சேரி ஸ்தலம் இங்கே பக்கத்தில் தான், இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ட்ரெயின் எதுக்கு இங்கே நிற்குதுன்னா, இங்கே வந்து எதிர்த்தாப்பால திருச்சியிலேருந்து சென்னை நோக்கி செல்கின்ற சோழன் விரைவு ரயில் கிராஸ் ஆகிறதுக்காக இந்த இது வந்திருக்குது பாருங்க. குத்தாலம் ரயில்வே ஸ்டேஷன், குற்றாலம். இது வந்து ஒன் திங் யூ ஷுட் நோ, இது வந்து தென்காசி குற்றாலம் கிடையாது. அது வந்து குற்றாலம், இது இத்தாலம், அது குற்றாலம். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா தென்காசி குற்றாலமா, இது நான் இங்கே இதுலயே இருக்கு பாருங்க. வந்துட்டு இருக்காங்க. சாப்பிடணும்ல, சாப்பிடுறாங்களா? கிராசிங்க நான் டிஃபன் பண்ண சாப்பிட என்ன பஸ்தா நமக்கு ஏத்தாப்பால வரக்கூடிய திருச்சியிலிருந்து சென்னை செல்லுகின்ற 122676 சோழன் எக்ஸ்பிரஸ் இங்க இந்த லைன்ல வந்துட்டு இருக்குது பாருங்க. Three 7037. ஸ்டாப்பிங் கிடையாது. இருந்தாலும் இந்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராசிங்காக நிறுத்திருக்காங்க. இனிமேல் கும்பகோணம் நம்மளுக்கு வந்து மயிலாடுதுறை விட்டு ஆடுதுறை தான் ஸ்டாப்பிங் இருக்குது. அது கூட புஷ்பம் அதை கொஞ்சம் சாப்பிட்டாங்க. இப்போ நாம் நின்று ஆடுதுறை ரயில் நிலையம். இது வந்து கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி விரைவு ரயில். இது வந்து அரிசி ஆராய்ச்சி நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. இப்போ இங்கே தான் இந்த நம்ம ட்ரெயின் இருக்குது. இப்போ
நம்ம இது வந்து நம்ம ட்ரெயின் வந்த உடனே கோயம்புத்தூர் ஜன்சதாப்தி, மயிலாடுதுறை ஜன்சதாப்தி கிளம்பும் பாருங்க. எமர்ஜென்சி விண்டோ இப்போ நாம் கும்பகோணம் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இங்கே ஒரு 2 நிமிஷம் வண்டி நிற்கும். இங்கே ஏன்னா இது முக்கியமான என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டு, போர்டிங் பாயிண்ட்டு. இங்கே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 முதல் 600 பேர் வரைக்கும் ஏறுறாங்க இறங்குறாங்க. எனவே இங்கே 2 நிமிஷம் இங்கே ட்ரெயின் நிற்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் பாபநாசம், தஞ்சாவூர், போதூர் 3 ஸ்டாப் தான். நெருங்கி விட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் தஞ்சாவூருக்கு. நம்ம எதிர்த்தாப்புல போனால் தஞ்சாவூர் குடந்தை தேசிய நெடுஞ்சாலை பைபாஸ் ரோடு. அதாவது என்ன, இது ஊருக்குள்ளே வராமல் அப்படியே நேரடியாக 40 கிலோமீட்டருக்கு அப்படியே நேராக பைபாஸ் பண்ணி போயிடுது. வேறு இது வந்து பார்ட் ஆஃப் தஞ்சை விக்கிரவாண்டி பிரதான சாலைன்னு ஒரு பகுதி. இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது பாருங்கள்.
உதயா. இப்பொழுது நாம் தஞ்சாவூர் ரயில் நிலைய சந்திப்பை நெருங்கி விட்டோம். இது ஒரு முக்கியமான ரயில் நிலைய சந்திப்பு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போர்டிங் டிபோர்டிங் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது திருச்சியிலேருந்து போட்டிருக்காங்கன்னா திருச்சி வரைக்கும் போக மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் மயிலாடுதுறை பகுதிகளிலிருந்து சுமார் 60-70% வரை பயணிகள் ஏறி இறங்குறாங்க. ஏன்னா தஞ்சாவூர் குடந்தை மயிலாடுதுறை மக்கள் தான் இதை அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஏற்றாப்பில் வருது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஹார்பர்லேருந்து வரக்கூடிய நாகூர், காரைக்கால், நாகூர், திருவாரூர்லேருந்து வரக்கூடிய ரயில் பாதை இது. நமக்கு தஞ்சாவூர்லேருந்து இப்படியே பிரிஞ்சு இப்படியே போய்ட்டு குறிப்பாக சரக்கு ரயில்கள், நிலக்கரி ஏற்றிய சரக்கு ரயில்கள் காரைக்கால் துறைமுகத்துக்கு செல்வதற்கும் அங்கிருந்து நிலக்கரியை கொண்டு வருவதற்கும் இந்த ரயில் பாதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக சரக்கு போக்குவரத்தில் இந்த தஞ்சை காரைக்கால் ரயில் பாதையை ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது தஞ்சை ரயில் நிலையத்தின் நுழைவு வாயில். இங்கே சுமார் இங்கே 2 நிமிஷம் நிற்கும் தஞ்சாவூரில். தஞ்சை பெரிய கோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சை பெரிய கோவில் உள்ளது. முதலாவது பிளாட்பார்த்து நம்ம வண்டி வந்திருக்கு. நமக்கு ஏத்தாப்புல இருக்கிற கும்பல் எதுக்கு நிற்குதுன்னா திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை அந்த பேசஞ்சர் மெயின் லைன் இஎம்இ வண்டிக்காக நிற்குது பாருங்க. தஞ்சாவூர் சந்திப்பை விட்டு நம்ம வண்டி புறப்பட்டுச்சு. இனிமேல் நேராக திருச்சி தான். ஏன்னா ஆல்ரெடி தஞ்சாவூர் திருச்சி ஆல்ரெடி இப்போ நிறைய விளாக்ஸ் எடுத்துருக்கிறேன், அதனால அவசியம் இருக்காது. இப்போ நேராக திருச்சியில் உங்களை ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு அப்புறம் நான் உங்களை திருச்சியில் சந்திக்கிறேன்.
நம்ம பயணத்தின் இறுதி கட்டமான இது வந்துருச்சு. நம்ம திருச்சிராப்பள்ளி வந்துருச்சு, ஜங்ஷனுக்குள்ள நன்றாயிட்டு இருக்கிறோம். பாருங்க, இதை நம்ம இதோட ஜேர்னி சூப்பரான ஒரு ஜேர்னி. அதாவது குறித்த நேரம் டைத்தை பார்த்தீங்கன்னா 7:45 கிளம்பி 3 மணிக்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சி போச்சு. பங்க்சுவாலிட்டி, அந்த கரெக்டாக டைம் மெயின்டெனன்ஸ், எல்லாம் ஸ்பீடு எல்லாமே ஈக்குவலாக இருந்தது. ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஜேர்னி. எனவே இந்த ட்ரெயினை நிறையா பயன்படுத்துங்க. ட்ரெயினை பயன்படுத்தி இந்தியன் ரயில்வேக்கு வருமானத்தை அதிகரிங்க என கூறிக்கொண்டுகிறேன். இந்த உரையை முடித்துக் கொள்றீங்க. நன்றி, வணக்கம், ஜாய் ஹிந்த். லாங் லிவ் இந்தியன் ரயில்வேஸ். ஸோ அவர் ஜேர்னி காட் கம்ப்ளீட்டட். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ளசண்ட்டான ஜேர்னியாக இருந்தது. பாருங்கள், ஹாப்பி ஜேர்னி, ஹாப்பி லாங் லிவ் இந்தியன் ரயில்வேஸ். ஜாய் ஹிந்த்.